ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சௌமியா, அண்ணி, அண்ணி, என்ன நீ? புனிதாங்க இங்கதான் எங்கேயோ இருந்தாங்க. கொஞ்ச நேரமா ஆளு காணோம். கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. புனிதா கடைக்கு போல, வீட்டை விட்டே போயிருக்கா. என்ன நீ சொல்றீங்க? ஆமா சௌமியா, வீட்டை விட்டு போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. இத பாரு. நாம போட்ட போட்ல பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டா போல இருக்கு. ஆமா, எலெக்ஷன் நெருங்க போற நேரத்துல புனிதா ஏன் இப்படி பண்ணா? ஒருவேளை தேர்தல் நிக்க பயந்துட்டாங்களோ? வாய்ப்பே இல்ல. நீங்க சொன்னா எதை வேணா செய்யறேன்னு தைரியமா சொன்னவ. அப்புறம் எப்படி? ஒண்ணு கஜேந்திர ஏதாவது பண்ணிருக்கணும், இல்ல இங்க ஏதாவது நடந்துருக்கணும். சௌமியா, அண்ணி, அவ வீட்டை விட்டு போறதுக்கு என்ன காரணம்னு உனக்கு தெரியுமா? சொல்லாத. புனிதா பொறுப்பானவ. அவ என்னாண்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டான். ஆனா இப்ப இப்படி போயிருக்கிறானா என்னமோ நடந்துருது. சௌமியா, யாருன்னு மட்டும் சொல்ல, அவங்கள நான் துப்பாக்கியாலே சுட்டு பொசுக்கிறேன். குழந்தைய வச்சுட்டு அவ எங்க அழிஞ்சிட்டு இருக்கானே தெரியல. சௌமியா, புனிதா உன்னாண்ட ஏதாவது சொன்னாளா? இல்ல அண்ணி. அவ சோகமா இல்ல அழுகுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாளா? அழுத மாதிரி எல்லாம் இல்ல. ஆனா உண்மையாவே அழுதாங்க. அழுதாளா? எதுக்கு? என்ன? அக்காவும் அம்மாவும் புனிதாவை திட்டாங்க. என்ன சித்தி, சுதந்திரமா ஒரு போன் பண்ண முடியுதா? பாரு, என் கையில அட்டை, உன் கையில பையன்னு ஆன்லைன் டெலிவரி பாய் மாதிரி குடுத்து விட்டுட்டா. விடுங்க சித்தி, எலெக்ஷன்ல கஜேந்திரா அண்ணன் போஸ்டர் ஜெயிச்சிட்டா சத்யாவோட கொட்டம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நாம ஆட ஆரம்பிக்கலாம். சரி சரி, அடுத்த தடங்கள் வரதுக்குள்ள முதல்ல இந்த ரோஹனுக்கு கால் பண்ணு. ஏன்பா ரோகனே, இந்த புனிதாவை துரத்திட்டாங்களா இல்லையாப்பா? என் மனசு வேற திக்கு திக்குன்னு இருக்குப்பா. இதோ அவங்கதான். பேசு பேசு. புனிதா மேட்டர் என்னாச்சு? அவ வீட்டை விட்டு ஓடி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? பின்ன விடுவோமா? அவளோட மான மரியாதையா டச் பண்ணோம். ரோசக்காரி இல்ல, லெட்டர் எழுதி வச்சுட்டு குழந்தை தூக்கிட்டு ஓடிட்டா. புனிதா ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாலாம். அப்படி போடு. சூப்பர். இனிமே அங்க என்ன நடந்தாலும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே ஓகே. சரி சரி வா. அந்த புனிதாவை வச்சுக்கிட்டு சத்யா என்னென்ன ஆட்டம் காட்டினா? ஏ மணி, அதெல்லாம் இன்னையோட ஓவர்ரா. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். முதல்ல எலெக்ஷன்ல நிக்க பயந்துட்டு புனிதா ஓடிட்டான்னு இந்த விஷயத்த ஊரு ஃபுல்லா பரப்பணும். அப்பதான் சத்யாவோட பேர் கெடும். கரெக்ட் ரோகன், கண்டிப்பா பரப்புறோம். அப்புறம்
இந்த விஷயத்த எலெக்ஷன் அதிகாரிக்கு தெரியப்படுத்தணும். அப்பதான் உங்களை எதிர்த்து நாமினேஷன் பண்ண புனிதா தேர்தல்ல இருந்து விலகிட்டான்னு உங்களை அண்ணா போஸ்டா செலக்ட் பண்ணுவாங்க. அடடடா, கேட்கவே சில்லுன்னு இருக்கே. இதோ இப்பவே எலெக்ஷன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். யோ, என்ன எழுத்து நீ நல்லா அந்த புனிதா இன்னைக்கு ஊரை விட்டே ஓடிட்டாயா அவ? என்ன சார் சொல்றீங்க? அட ஆமாயா, இத உடனே உன் மேல் அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சூப்பர் சார். நாமினேஷனுக்கு இன்னைக்கு தான் சார் லாஸ்ட் டேட். அதுவும் 1 மணி நேரம் தான் சார் இருக்கு. வேற யாரும் நாமினேட் பண்ணலன்னா நீங்க தான் சார் எம்எல்ஏ. யோ, எல்லாம் எனக்கு தெரியும். நான் சொன்னது முதல்ல நீ செய். ஓகே சார், செஞ்சிடறேன். ரோஹன், இனி என்னோட போட்டி போட யாருமே கிடையாது. வெற்றி கண்டிப்பா எனக்கு தான். இனி மஜிலி குப்பம் நம்ம கையில. இல்ல, அத நடக்க விடக்கூடாது. அவன் ஜெயிச்சா குப்பத்துக்கே ஆபத்து. அதான் நடக்க போகுது சத்யா. புனிதா தான் இல்லையே இங்க. அமல் பேபி, நாமினேஷனோட லாஸ்ட் டேட் என்னைக்கு? இன்னைக்குதான் ரோடி பேபி. ஆமா, எதுக்கு கேக்குற? இரு, காரணம் இருக்கு சொல்றேன். நாமினேஷன் க்ளோசிங் டைம் எப்போ? இன்னும் 50 மினிட்ஸ் தான் இருக்கு. ரோடி பேபி, நீ யோசிக்கிறத பார்த்தா. ஆமா அமல் பேபி, தேர்தல்ல நம்ம சார்பா நாம ஒருத்தரை நிறுத்துறோம். சத்யா, இப்ப யார நிறுத்துறது? சத்யா, யார் நின்னாலும் கண்ணாயிரம் புனிதா கதி தானே ஆகும். ஆமாப்பா, அவங்க கொலைக்கு அஞ்சாதவங்க. ஏன்னா பயப்படுற? அதான் சத்யா இருக்குல்ல, விட்டுருமா? பயம் இல்லைன்னா நீயே நில்லு. நானா? பயப்படுறல்ல, அப்புறம் யார் நிக்கிறது? நான் ஒன்னும் பயப்படல. சத்யாக்காக நான் உயிரியே கொடுப்பேன். ஆனா இது விளையாட்டு இல்ல, எலெக்ஷன். எலெக்ஷன்ல யார் நிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு? பண்ண மாட்டேன். சத்யா, இவங்க ஏதோ சொல்றாங்க, நீ காதுல எதுவும் போட்டுக்காத. நான் முடிவு பண்ணது பண்ணதுதான். நான் சொல்றத முதல்ல எல்லாரும் கேளுங்க. என்ன, எல்லாருக்கும் ஓகேவா? அண்ணி, நீங்க சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். நீ எங்களுக்கு முழு சம்மதம். அப்போ நீ ஆதார் கார்டு மத்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எலெக்ஷன் ஆபீஸ்க்கு வந்து. சரி சத்யா. புனிதா விஷயம் கமிஷனருக்கு தெரியறதுக்குள்ள நம்ம நாமினேஷனை தாக்கல் பண்ணிடணும். எஸ்ஐயா சார்ஜ் எடுத்ததும் எம்எல்ஏவையும் ரோஹனையும் அடிச்சு ரோடா இழுத்துட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு டைம் சரியில்லை. தேர்தல் முடிஞ்சதும் 2 பேருக்கும் வான வெடிக்க இருக்கு. ரோடி பேபி, சார், நான் சொன்னது கரெக்ட் தானே சார்? சொல்லுங்க, என்ன விஷயம்? மஜிலிக்குப்பம் தொகுதிய சிட்டிங் எம்எல்ஏ கூறு போட்டு நாசம் பண்ண பாக்குறாரு. அதனால தேர்தல்ல புனிதாங்கிற பொண்ணை நான் நிறுத்த பார்த்தேன். ஆனா அந்த எம்எல்ஏ சதி பண்ணி அந்த புனிதா பொண்ணை ஓட வச்சிட்டான் சார். அதனால என் ஹஸ்பண்ட் பிரபுவை எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்க வைக்க முடிவு பண்ணிருக்கேன். சரி, சீக்கிரம் பண்ணுங்க.
டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. சார் அதுல பிரச்சனை இருக்கு சார். எங்க தொகுதியோட தேர்தல் அதிகாரி அந்த எம்எல்ஏ காசு வாங்கிட்டு எங்க மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. வாட்? ஆமா சார், நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நிச்சயமா பண்றேன். தேங்க்ஸ் சார். எங்களை வெளியே போக சொல்லும் போதே எங்களுக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஏதாவது சேட்டை பண்ணுவீங்கன்னு. நீ யாருக்கு வேலை பார்க்கற? அரசாங்கத்துக்கா அரசியல்வாதிக்க? வச்சிடுவேன். எந்திரிய. ஹலோ, போனை கொடுங்க. என்ன சார் பேச்சே காணும்? சொல்லுங்க. ஹலோ, யார் நீங்க? எலெக்ஷன் ஆபீசர் ஜெகன் பேசுறேன். பணத்தை கொடுத்து சட்டத்தை விலைக்கு வாங்க பாக்குறீங்களா? இன்னொரு தடவை ஆபீசருக்கு போன் பண்ணீங்க, கஜேந்திரனோட மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. This is the last warning. போனை வைங்க. மனுவை கொடுங்க. எல்லாமே கரெக்டா இருக்கே. சார் அப்போ மனுவை நீங்களே வாங்கிக்கோங்களேன். ஃபுட் வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப எம்எல்ஏ இவனை கடத்தினதும் வேஸ்டா? சொல்றா சத்யா, நீ ஒரு தீர்க்க தரிசி சத்யா. நான் தான் வேட்பாளர்னு தெரிஞ்ச உடனே கஜேந்திர ஆளுங்க என்ன கடத்திட்டாங்க. அந்த நியூஸ கஜேந்திரனுக்கு கொடுத்த கருப்பாடுங்களை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். ஆமா ஆமா, அந்த கருப்பாடு யார் சத்யா? சீக்கிரம் தெரிஞ்சிடும். அது தெரியும் போது யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா கசாப்புதான். சரி சத்யா, மனு தாக்கல் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? முதல்ல நம்ம ஜனங்களெல்லாம் தண்ணி டேங்க் பக்கத்துல வர சொல்லு. நானும் வந்துடுறேன். சரி சத்யா. இந்த சத்யா நீ சொன்ன மாதிரி எல்லாரும் வந்தாச்சு சத்யா. உங்களெல்லாம் நான் எதுக்கு வர சொன்னா, தேர்தல்ல ஜெயிச்சு இந்த மஜிலி குப்பத்தை கூறு போடுறதுக்கு கஜேந்திரனும் ரோஹனும் பிளான் பண்ணிருக்காங்க. இது அநியாயம் சத்யா, இத சும்மா விடக்கூடாது. வெறும் வாய் வார்த்தையால இதை தடுக்க முடியாதுக்கா. நம்ம குப்பத்தை காப்பாத்தணும்னா கஜேந்திரன் எலெக்ஷன்ல தோக்கணும். உன்னைய மீறி அவங்களால ஜெயிக்க முடியாது சத்யா. நம்ம குப்பத்து ஓட்டெல்லாம் பிரபு சாருக்கு தான் கிடைக்கும். ஆனா அந்த ஓட்டு மட்டும் பத்தாது. நம்ம தொகுதியில மஜிலி குப்பத்தை தவிர நடு குப்பம், கைகான் குப்பம்னு 2 குப்பம் இருக்குது. அது ரெண்டும் டெவலப் ஆயிடுச்சு. ஆனா மஜிலி குப்பம் தான் இன்னும் குப்பமாவே இருக்குது. குப்பம் குப்பமா இருந்தா தானே நம்ம ஏமாத்த முடியும், சம்பாதிக்க முடியும். ஆனா சத்யா, அந்த மஜிலி குப்பத்தை கல்வி, விளையாட்டு, வேலை வாய்ப்புன்னு மக்கள் அங்க உஷாராக்கிட்டா நமக்கு அங்க ஒரு ஓட்டு கிடைக்காது. மீதி இருக்கிறது கைக்காங்குப்பம், நடுக்குப்பம். நாம ஜெயிக்கணும்னா அந்த 2 குப்பத்தை தான் குறி வைக்கணும். ரோஹன், கைகான் குப்பம் என்னோட குப்பம். அங்க இருக்கிற 1 லட்சம் ஓட்டும் எனக்கு தான். ஒரு ஓட்டு கூட சத்யாக்கு போகாது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காங்க. கண்ட்ரோல்னா என்ன? காசை கொடுத்து நம்ம மக்களை ஏமாத்தி வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஆனா நாம எதுக்காகவும் ஓட்டுக்கு காசு கொடுக்கவே கூடாது. ஆமா ரோடி பேபி, நம்ம தொகுதியில மட்டும் 2,60,60,000 ஓட்டு இருக்கு.
அதுல மஜிலி குப்பத்துல 1 லட்சம் ஓட்டு இருக்கு. அந்த கஜேந்திரன் கைகான் குப்பத்துல 1 லட்சம் ஓட்டு இருக்கு. இப்ப நம்ம வெற்றியை தீர்மானிக்க போறது 60,000 ஓட்டு உள்ள நடுக்குப்பம் தான். ஆனா எனக்கு அந்த நடுக்குப்பத்தை நினைச்சாதான் ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு பையனும் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டான். அதெல்லாம் சும்மா சார். எவனும் பெருசா அமௌண்ட் கொடுத்திருக்க மாட்டான். நாம கொடுப்போம். வீட்டுக்கு வர்ற லட்சுமி தேவிய எவனாவது வேண்டான்னு சொல்லுவானா? ரோஹன், லட்சுமி தேவியை விட அங்க ஒரு பெரிய சாமி இருக்கு. விக்னேஸ்வர். அவர்தான் நடுக்குப்பத்தோட காவல் தெய்வம். அவரோட நீதி, நேர்மை, கருணைக்கு எல்லாம் மக்கள் அடிமை. நடுக்குப்பத்துல மொத்தம் 60,000 ஓட்டு இருக்கு. அவர் யாருக்கு கை காட்டுறாரோ அவங்களுக்கு தான் மொத்த ஓட்டம் போய் சேரும். நடுக்குப்பத்துல விக்னேஸ்வரை பார்த்து ஆதரவு கேட்டா நிச்சயமா நம்ம ஜெயிச்சிடலாம். அவர் சாதாரணமான ஆள் இல்ல. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, சத்யாவும் நடுக்குப்பம் ஓட்டுங்களை வாங்க முயற்சி பண்ணுவா. ஏன்னா அந்த விக்னேஸ்வரும் சத்யாவும் ஒரே மாதிரி நியாயம் தர்மம்னு பேசுறதால 2 பேரும் ஒண்ணு சேர அதிக சான்ஸ் இருக்கு. ஐயோ, அப்ப அந்த நடுக்குப்பம் நமக்கு நாசமா போச்சா? அந்த பிரபு ஈஸியா ஜெயிச்சிருவானே. இல்ல, அப்படி 2 பேரையும் ஒண்ணு சேர விட்டுருவானா? ஆமா, என்ன செய்ய போற? நடுக்குப்பம் ஜனங்களுக்கு ஓட்டுக்கு பணத்தை அள்ளி விட்டுருவோம். அது மட்டும் அந்த விக்னேஸ்வருக்கு தெரிஞ்சது நமக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. சொல்ல மாட்டாரு. ஏன்னா பணத்தை உங்க பேரை சொல்லி கொடுக்க போறதில்ல, சத்யா பேரை சொல்லி தான் கொடுக்க போறேன். அட்ரா சக்க. அப்போ அந்த சத்யா மேல விக்னேஸ்வர் ரொம்ப கடுப்பாயிடுவாரு, அப்படிதானே? அந்த சமயம் பார்த்து நாம போய் அந்த விக்னேஸ்வரன் கிட்ட பவ்யமா நின்னா நடுக்குப்பம் ஓட்டு எல்லாமே நமக்கு தான். அதுக்கு முன்னாடி நாம இன்னொரு முக்கியமான வேலை பண்ணணும். என்ன? அவங்க கிட்ட சொல்லுங்க சார். காக்கி சட்டை போட்டுட்டு இருக்கிறப்பதான் இந்த சத்யா கண்ட்ரோல்டா இருப்பாங்க. இப்ப நான் அவுத்து விட்ட ஜல்லிக்கட்டு கால மாதிரி எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன். அந்த கஜேந்திரனை ஒரு ஓட்டு கூட வாங்க விடாம டெபாசிட் போக வச்சு இன்னைக்கு கழட்டுற யூனிஃபார்ம திரும்ப டியூட்டில ரீஜாயின் பண்ற அன்னைக்கு திரும்ப போட்டுட்டு வந்து அவனையும் அவன் கூட்டாளிகளையும் தூக்கி ஜெயில போடுவேன் சார். நான் வரேன் சார். சார், நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுவும் சட்டப்படி நடக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. அதுக்கு தான் மனு கொடுத்தோம். வச்சிருவா சார். ஓகே. ஆக நாம நினைச்சபடி சத்யாவோட பல்ல புடுங்கிட்டோம். இனிமே அவளுக்கு போலீஸுங்கிற பவரே கிடையாது. எதுக்கு அருவால நடு வீட்டுல வச்சிருக்கீங்க? நீயே சொல்லு பாப்போம். ஆமா, நீ கரெக்டா கெஸ் பண்ணுங்க பாக்கலாம். நம்ம சின்னம்மா. ஐயோ, சூப்பர் அண்ணி. போலீஸ் மூளைனா சும்மாவா? அருவா. இங்க பாரு, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. சூப்பர் பேபி. ஏய், என்ன இது? இதுதான் அண்ணனோட சின்னம். இத வச்சுக்கிட்டு தானே சத்யா ஒரு காலத்துல ரவுடித்தனம் பண்ணா. இப்ப அது பிரபு கிட்ட வந்து ஒட்டிக்கிச்சு. இந்த சின்னம் வந்ததுக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு.
சௌமியா, இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? விடுனா, இந்த அருவாளுக்கு பயந்துதானே கஜேந்திரன் குப்பத்துக்குள்ள வராம ஓடுனா. இதே அருவா சின்னத்தை வச்சு அவனை தோக்கடிச்சு இந்த அரசியலை விட்டு ஓட வைக்கிறோம். சரியா சொன்ன. ரோடி பேபி, நம்மளுக்கு இப்ப சின்ன கிடைச்சிச்சு. எலெக்ஷனுக்கு இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்கு. நம்ம உடனடியா பிரச்சாரம் ஆரம்பிக்கணும்ல. ஆரம்பிச்சிடலாம் பேபி. சரி, நீ சொன்ன மாதிரி நடுக்குப்பம் தான் நம்மளோட டார்கெட். அங்க போய் விக்னேஸ்வரை பார்த்து ஆதரவு கேட்போம். கேட்டுலாம். உடனே போஸ்டர் நோட்டீஸ் எல்லாம் அடிக்கணும்ல. அதெல்லாம் நான் அப்பயே ஆர்டர் கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். பக்கா. அப்போ கிளம்ப வேண்டியதான். அப்புறம் என்ன? அண்ணி, நம்ம மாரியம்மன் கோவில்ல திருவிழா வரப்போகுது. முதல்ல அங்க போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. ஓகே, சரி சௌமியா. அவள் பேபி கிளம்புவோம். ரோடி பேபி, கமிஷனர் உன்னை போன் பண்ணி கூப்பிட்டார்ல, அது எதுக்கு? அது நீ எலெக்ஷன்ல நிக்கிறல, அதான் உனக்கு வாழ்த்து சொல்றதுக்காக கூப்பிட்டார். வேற ஒண்ணும் இல்ல. ஓ, யார் நீங்கலாம்? உங்களுக்கு என்ன வேணும்? வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மா, என்னங்க? இங்க வா. வணக்கம். 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 சார், இவர் என் ஹஸ்பண்ட் பிரபு. எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அதான் இவருக்கு ஓட்டு கேட்கறதுக்காக வந்தோம். ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க. சரி, அது யார்கிட்ட கேட்டு வந்திருக்கீங்க? சார், என்ன சார் இது கேள்வி? உங்க வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் தான். எல்லார்கிட்டயும் எங்க ஓட்டு கேட்க முடியாது. கேட்டு வந்தது என்கிட்டயா இல்ல அவங்க கிட்டயா? என்னங்க இப்படி பேசுறாரு? எதுக்கு புதுசா வந்தவங்கள்ட்ட வீட்டு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காரு இவரு? என்னங்க? நீ சும்மா சீதா. ஏய், காசுக்கு கணக்கு பாக்குற நீ எல்லாம் ஓட்டையும் காசாதான்டா பாப்ப. நீ பேசாத. அப்பா, ஓட்டுன்னு கேட்டு வந்தா போடுறேன் போடலன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவங்க இருக்கும்போது எதுக்குப்பா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சார், எங்களால எதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை? என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சத்யாக்கா, சத்யாக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறதா சொன்னாங்க. நீங்க கவலையே படாதீங்க, பிரபு சார் தான் ஜெயிப்பாரு. தேங்க்ஸ் மா. ஓ, மலர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? சார், நாங்க பா, இவங்க யாருன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சத்யா அக்கா எஸ்ஐ பா. கனிகாச்சலம் வீட்டு கல்யாணத்துல தங்கம் காணாம போனப்போ என்னை காப்பாத்தினதே இவங்கதான்ப்பா. ஓ, உனக்கு ஹெல்ப் பண்ணா நாங்க ஓட்டு போடணுமா? இந்த பாரு, என்னால முடியாது. இவரெல்லாம் எலெக்ஷனுக்கு வந்து கியூல நின்னு ஓட்டு போடுவாரான்னு தெரியல. ஆனா நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறோம். சத்யா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாம போங்க. பிரபு, தேங்க்ஸ். சார், நீங்க
நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச கேட்க கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கீங்கல்ல, அதே மாதிரி நானும் ஒரு முடிவுல இருக்கேன். என் பொண்டாட்டியும் நானும் கஜேந்திரனுக்கு தான் ஓட்டு போடுவோம். சார், எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னாலும் உங்க ஓட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார். நீங்க சும்மா போட வேண்டாம். உங்க கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பத்தியும் என்னோட கணவரை பத்தியும் 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே வேணான்னு சொன்னாலும் உங்க கையே உங்க பேச்ச கேட்காம அருவா சின்னத்துக்கு தான் ஓட்டு போடும். இத பாருமா, நீ என்ன சொன்னாலும் அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, போங்க. என்ன பேசுறாரு இவரு? மேடம் விடுங்க மேடம், இவர்கிட்ட எதுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? இவர் ஓட்டு போட்டுதான் உங்க ஹஸ்பண்ட் ஜெயிக்கணும்லாம் கிடையாது, சரிங்களா? இவரை தவிர நாங்க அத்தனை பேரும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் சத்யா. நீங்க தான் ஜெயிப்பீங்க பிரபு, நம்பிக்கையோட போங்க. தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மார்க்கண்டியா சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வரோங்க. சரிங்க, நாங்க வரோம். வரோமா? வரோம். உமா, நீ இவங்கள மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிறியா? தனியாவே பேசிட்டு இருக்கு. சொல்லுமா. அம்மா ஒரு நிமிஷம் இருமா, கால் பண்றேன். என்னாச்சு? சாரி மேடம், நீங்க பேசின எதுவுமே மக்களை போய் சேரல. என் வீடும் நடுக்குப்பத்துல தான் இருக்கு. இப்பதான் அம்மா கிட்ட பேசினேன். நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே கரண்ட் கட் ஆயிட்டு. நீங்க பேசின எதுவுமே கேட்க முடியலன்னு அம்மா சொன்னாங்க. குப்பத்துல கரண்ட் இல்லாததுனால நீங்க பேசினதை யாராலையுமே கேட்டிருக்க முடியாது. இதுவும் கண்டிப்பா அந்த கஜேந்திரனோட வேலையா தான் இருக்கும். சாரி சத்யா மேடம், அடுத்த ப்ரோக்ராம் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் ஓகே, ஃபைன், தேங்க்ஸ். ஓகே, வரேங்க. இன்னைக்கு பொழுதெல்லாம் நான் வேலை செஞ்சுட்டு வந்து தூங்கலான்னு பார்த்தா ஈபிக்காரன் இப்படி கரண்ட்டை வேற கட் பண்ணிட்டான். ஃபேன் வேற இல்லாம இப்ப எப்படி நாம தூங்குறதுன்னு தெரியல. ஆமா, கரண்ட் வேற எப்போ வரும்னே தெரியலையே. ஐயோ கொடுமே. நாசமா போனவனுங்க பிள்ளைங்க படிக்கிற நேரத்துல கூட கரண்ட கட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அன்பார்ந்த நடுக்குப்ப மக்களே, நான் தான் மஜிலிக்குப்பம் சத்யா பேசுறேன். இந்த தொகுதி வேட்பாளரான என் கணவர் பிரபுவுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். யாரு பேசுறது தெரியலையே. ஆனா பாவம், நீங்க கரண்ட் இல்லாம சோகத்துல இருக்கீங்க. என்ன பண்றது? கஜேந்திரனுக்கு ஓட்டு போட்டா இப்படிதான் நடக்கும். கரண்ட் கட்டு இப்ப மட்டுமா நடக்குது? டெய்லியும் இதே கதை தான். அந்த புள்ள சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பரீட்சை டைம். இப்ப போய் கரண்ட் கட் பண்றாங்களே, இந்த எம்எல்ஏக்கு இது தெரிய வேணாம்? அந்த கஜேந்திரனுக்கு உரைக்கிற மாதிரி நல்லா கேட்கணும். அமுல் பேபி, நீ பேசு. வேர்வை சிந்தி உழைக்கிற மக்கள் நிம்மதியா தூங்க வேணாமா? அந்த கஜேந்திரன் மட்டும் ஏசியில் நல்லா தூங்குவான். கரெக்ட்.
சத்யா சொல்றாப்ல. ஆமாங்க. வேட்பாளர் தம்பி கரெக்டா தான் சொல்லுது. கஜேந்திரன் இது வரைக்கும் நமக்கு என்னதான் பண்ணிருக்கான்? அமுல் பேபி குடு. கரண்ட் இல்லனா எந்த வேலையும் ஓடாது. வீட்டுக்குள்ள சண்டை தான் வரும். உண்மைதான், நமக்குள்ள சண்டையே வந்துரும் போல இருக்கு. சத்யாக்காவும் பிரபு அங்கிளும் நல்லவங்களா தெரியுதுமா. ஆமா. ஆமாமா, கரெக்ட் தான். பழைய எம்எல்ஏவால நமக்கு என்ன பிரயோஜனம்? தூக்கங்கிட்டு தான் மிச்சம். அந்த கஜேந்திரன் ஓட்டு கேட்டு வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். கண்டிப்பா சத்யாக்கு தான் நம்ம ஓட்டு. உன் நாயை விட்டு ஒரு பையனை கடிக்க விட்ட தெரியும்ல, அதுக்காக தானே சத்யா உன்னை தூக்கி உள்ள போட்டா. அந்த பையனுக்கு நடந்த அநியாயத்துக்கு உனக்கு கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விடவே மாட்டேன். அதிகார ஆணவத்துல அவ என் நகை கடையவே மூடிட்டா சார். இவன் நகையில வச்ச அரக்கு எங்க ரைட்ர இருக்கு மேடம். அந்த அரக்க பூட்ல வைங்க. ஓகே. பல கோடி போட்டு ப்ராசஸிங் மில் ஆரம்பிச்சேன். ஆனா அந்த சத்யா கழிவு நீர் குப்பத்துக்குள்ள வரடான்னு சொல்லி மில்லையே முடிட்டாயா. ஆக நீங்க எல்லாருமே சத்யாவால பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நாங்க பக்காவா ரெடியா இருக்கோம். சூப்பரா போறோம், காரியத்தை முடிக்கிறோம். அவ்வளவுதான். சரி, நம்ம ஆயுதம் எங்க? இதோ இங்க இருக்கு. ஏய் குர்ரா, நாங்க ரெடி சத்யா, போறோம். இந்த பாருங்க, நாம இப்போ செய்ய போற வேலையில கஜேந்திரன் கதி கலங்கின்னு. நான் பதவிக்கு வந்தா நீங்க என்ன தொழில் வேணா பண்ணுங்க, நான் கண்டுக்கவே மாட்டேன். சார், நீங்க தான் சார் எங்க எம்எல்ஏவே. அதுக்கு நாங்க எல்லாருமே கேரண்டி. மஜிலி குப்பத்துல இருந்து வர என் ஃபேக்டரி லேபர்ஸ் எல்லாரையும் உங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறேன் தலைவரே. ரோஹன், இப்பயே நான் ஜெயிச்ச மாதிரி ஹாப்பியா இருக்க ரோஹன். ஜெயிச்சாகணும், சும்மா இல்ல. 1000 கோடி வியாபாரம். நம்ம யாருன்னு அடையாளம் தெரியக்கூடாது. எல்லாரும் மாஸ்க் போடுங்க. ஹலோ சார். வாங்க. உங்களை நம்பினதுக்கு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? சார் என்னங்க சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. நான் சொல்றது எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க சார். எல்லாம் கேள்விப்பட்டு தான் வர்றோம். பில்டிங் கட்டுறோம் எங்க கிட்ட பணத்தை வாங்கி அதை நீங்க எம்எல்ஏவாக எலெக்ஷனுக்கு செலவு பண்றீங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்ல சார். யாரோ வதந்தியை கலப்பி விட்டுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட என்னங்க பேச்சு? நீங்க பில்டிங்க கட்டி முடிப்பீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க. சார், எல்லாரும் பதவிக்கு வந்துட்டு ஏமாத்துவாங்க. நீங்க எங்களை ஏமாத்திட்டு பதவிக்கு வர பாக்குறீங்களா? சார், அப்படிலாம் எதுவும் இல்ல, என்ன நம்புங்க. எப்படி நம்புறது? எலெக்ஷன்ல தோத்தா தலைமறைவாயிடுவீங்க, ஜெயிச்சிட்டா அதிகாரத்தை வச்சு எங்களை மிரட்டுவீங்க. இந்த வேலையே வேண்டாம். எங்களுக்கு சேர வேண்டிய 20 கோடிய உடனே எடுத்து வைங்க. என்ன சார்? இங்க பாருங்க சார், இந்த எலெக்ஷன் செலவுக்கு என்கிட்ட இருக்க பணமே போதும். உங்க பணம்லாம் எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சொன்ன டேட்ல இந்த பில்டிங் முடிச்சு கொடுத்துருவேன். அரசியல்வாதிக்கு உண்டான அத்தனை தகுதி உங்களுக்கு வந்துருச்சு. வாயில அல்வாக்குன்ற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். பணத்தை கொடுத்தாதான் இங்க இருந்து போவோம். அப்பதான் நீங்களும் இங்க இருந்து நகர முடியும். இன்னும் இப்படிலாம் பேசுறீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.